உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மழை இல்லையேல் பயிர் வாடும், பயிர் வாடினால் உழவர் வாடுவர், உழவர் வாடினால் உலகத்தில் உள்ள உயிர்கள் வாடும் என்கிற ஒரு பெரும் கவலையை இந்த உலகத்திற்கு சொன்னவர் பெருமகான் ஐயா வள்ளலார் அவர்கள். அந்த கவலையை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு தீர்ப்பாக சுத்த சைவ சன்மார்க்க சங்கம்னு நம்மளுடைய வடலூர் மண்ணில் கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கர்களுக்கு மேலே ஒரு சபையை கட்டி பசிப்பினியோடு வருகிறவர்கள் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த இடத்தில் உணவு கிடைக்கும், அது மருந்தாக அமையும்னு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கோடை கிழித்து அடுப்பாக்கி அன்று போட்ட அந்த நெருப்பு இன்று வரையும் கனர்ந்து கொண்டிருக்கிறது. பசித்தியோடு வருபவர்களை அவர் நினைத்த அல்லது திட்டமிட்ட அந்த சன்மார்க்க சபை இன்றும் அவர்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமகானுடைய அந்த சபைக்கு முன்னாடி இருக்கிற பெருவெளி அன்றைய காலகட்டத்திலேயே வள்ளலார் அவர்களை இந்த 50-60 ஏக்கர் இந்த சபையை தாண்டி கிடக்கிற இந்த இடத்துல விவசாயம் செய்யலாம், அதுலேயும் வருகிற அந்த மகசூலை இந்த மக்களுக்கு உணவாக கொடுக்கலாம்னு சொன்னபோது எல் போட்டால் கீழே எல் விழாது, அப்படி ஒரு கடல் திரளாக மக்கள் திரள் கூடுகிற இடமாக இது மாறும்னு அன்றே சொல்லி அதை தடுத்து மரம் கூட வைக்காமல் மக்கள் கூடுகிற இடமாக அந்த திருஞான சபை அன்றிலிருந்து இன்று வரை 150 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல கிட்டத்தட்ட 40 ஏக்கர்களுக்கு மேலே இன்னைக்கு நேர்மையற்ற மனிதர்கள் இந்த 150 ஆண்டுகளில் ஆக்கிரமித்து அதை தன்வசப்படுத்திவிட்டத அரசாங்கம் தெரிந்தும் இன்னும் அந்த நிலத்தை அவர்கள் மீட்டெடுக்கல. மாறாக சொல்லப்படுவது, இதில் உண்மையும் இருக்கு என்று உறுதிப்படுத்தப்படுவது என்னன்னா, இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய உறவினர்கள் எடுத்த ஒரு டெண்டருக்காக இன்னைக்கு பன்னாட்டு மையம்னு வள்ளலார் அவர்கள் பெயரில் அந்த பெருவெளியை சிதைத்து கூறு போட்டு ரணமாக்கி இன்னைக்கு அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஒன்றை கட்டி இன்னைக்கு அந்த திருஞான சபையை மறைத்து ஒரு கூட்டம் கொள்ளையடிக்க துடித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வள்ளலார் ஐயா அவர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் தமிழ் தலைவர்கள் எத்தனையோ பேர் கண்டனம் தெரிவித்தாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. நானும் போய் நின்று எச்சரிக்கையோட இந்த மண்ணில் இந்த ஈனத்தனமான நேர்மையற்ற செயல் நடக்கக்கூடாதுன்னு நானும் சொன்னேன், எல்லாரும் சொன்னாங்க. அது ஒரு ஓலமாகவே மாறிடுச்சு. ஆனாலும் கூட இந்த தேர்தல் காலகட்டத்திலேயே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த பெருவெளியை கீறி கூறு போட்டு இன்னைக்கு சிதைச்சி அந்த இடத்துல வேலையை தொடங்கியிருக்கு. அதாவது வழக்காடு மன்றத்தில் வழக்கு இருந்தும் பெருந்தலைவர்கள் எதிர்த்தும் மக்கள் திரள் போராட்டம் நடந்தும் இது கட்டாயமாக நடக்குதுன்னா தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டையை அடித்து சிதைக்கிற கூட்டமாக இந்த வேலையை தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தத்தின் பேருண்டு. அதாவது இந்த காணொலி கொடுக்குற இன்று மக்கள் தன்னிச்சையாக எழுந்து நின்று அந்த பள்ளத்தில் அவர்கள் கூறு போட்டு கிடக்கிற அந்த பள்ளத்தில் எழுந்து நின்று கூட்டம் கூட்டமாக போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று, ஒரு தைப்புரட்சியை போன்று அந்த மண்ணில் எழுவதற்குள்ளாக தமிழ்நாடு அரசு அந்த நிலையிலிருந்து பின்வாங்கி பெருவெளியை நிலவெளியாகவே வச்சிருக்கணும். இல்லாட்டினா ஒட்டுமொத்த தமிழர்களும் அல்லது மானமுள்ள தமிழர் கூட்டம் பெரும் எழுச்சியோட புரட்சியோட திரண்டு எழுந்து அந்த இடத்துல நின்றுதுன்னா தலைகுணுவதை தவிர வேறு வழி இல்லை. பெருவெளியை சிதைக்கிற உங்களுக்கு பெரு வழி மட்டுமே மிச்சமாக அமையும். அதனால் இந்த நிலையை தொடர்ந்து அங்கே இன்னைக்கு தெய்வத்தமிழ் பேரவை ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் இயங்குகிற அவருடைய அந்த அந்த அமைப்போடு சேர்ந்து வள்ளலார் அவர்கள் மேல் பற்று கொண்ட அல்லது தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டினுடைய அந்த நிலையில் பெரும் ஆதரவு கொண்ட சக்திகள்லாம் ஒன்று திரண்டு வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த மாதம் ஒரு பெரும் போராட்டம், எதிர்ப்பு நிலை போராட்டத்தை நடத்துது. கடலூர் பகுதி மட்டுமல்ல, ஐயா வள்ளலார் அவர்கள் மீது
ஒரு பெரும் பாசம் கொண்ட பற்று கொண்ட தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக நடத்தி கொடுக்கணும்னு நான் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். மாறாக இதே நிலை தொடர்ந்தால் தேர்தலில் எந்த நிலைப்பாடு வந்தாலும் சரி, யார் வென்றாலும் சரி, யார் தோற்றாலும் சரி, ஆனால் வடலூர் திருஞான சபையினுடைய பெருவழியை காக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் நெருப்பாக நின்று மீட்டோம்ங்கிற ஒரு பெரும் செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லி இதற்கு துணை நிற்கிற, இதற்கு காரணமாக நிற்கிற அரசு ஒரு பெரும் தலைமுனையை சந்திக்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டாம்னு அன்போட இல்லை, எச்சரிக்கையோட மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.